Hi, welcome to Recipe Guru. This is Sumathi Kannan. நம்ம இன்னைக்கு கல்கண்டு பாத் வித் ஹனி பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி, கல்கண்டு, பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணி கொட்டி களைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து குக்கரில் பண்ண போகிறோம். அந்த குக்கரை டைரெக்டாக கேஸ் மேலே வைக்கிறேன். அதை ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் கொட்டுறேன். இப்போது அந்த எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம்லாம் பொடி பண்ணி பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். இந்த லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட் முதலையே வறுத்து எடுத்து வச்சுடலாம் ஒரு பிளேட்டில். ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எடுத்ததுக்கப்புறமா இதுலேயே ஒரு ஸ்பூன் நெய் கொத்தி அந்த அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வறுத்துக்கலாம். அது ஆப்ஷன், அது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் இப்போ டைரெக்டாக தான் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த அரிசியை போடுறேன். நம்ம சாதாரணமாக சாதத்துக்கு 1க்கு 3 தண்ணி வைப்போம். இப்போ நான் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா கொட்ட போகிறேன். முதல்ல பால் 1 கப்பு கொட்டிக்கிறேன். பாக்கி 2.5 கப்பு தண்ணி கொட்டுறேன். ஸோ டோட்டலாக 3.5. உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக பாலாகவும் குத்தலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி பாலும் தண்ணியும் கலந்து குத்திக்கலாம். இப்போ நான் மூடி இதை 2 சவுண்ட் விசில் வர வரைக்கும் வைக்க போகிறேன். கல்கண்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு மெஷர் ரைஸுக்கு 2 பவுடர் கல்கண்டு பவுடர் வேணும். 2 கப்பு வேணும். இப்போ 2 விசில் வந்து அணைச்சாச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுது. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சாதம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நம்ம நல்லா குழச்சிக்க போகிறோம். நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நல்லா இது மாதிரி சூடாக இருக்கச்சவே நல்லா குழச்சிடுங்க. அதை ஈஸியாக குழையும். அப்போ தான் இப்போது எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு கல்கண்டு பவுடரை அதில் போடுறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆச்சு உங்களுக்கு 75% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சாச்சு. ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப்பு பால் ஆட் பண்ணுறேன். சும்மா கொஞ்சம் தளரவாக இருக்கிறதுக்காக, அது கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவும் ஏலக்காவும் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். குங்குமப்பூ வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆக்சுவலி கல்கண்டு பாத் அவ்வளோதான், முடிஞ்சுது. எவ்வளோ ஆரஞ்சாக வருது பாருங்கள் அந்த குங்குமப்பூனால். இப்போ நான் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம்லாம் போடுறேன். இப்போ ஃபைனலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதை குத்திடுங்க. உங்களுக்கு டயட் கான்ஷியஸ்னால் அது போதும். அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம். இப்போ சூப்பரான கல்கண்டு பாத் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு தேனும் வாழைப்பழமும் பிடிக்கும்னாக்க சூப்பராக இன்னும் கொஞ்சம் அடிஷன் சொல்கிறேன். அதை நான் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா வந்தது. இப்போ இந்த கல்கண்டு பாத் ரெடி இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கட்டும். அதுக்காக ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணியாச்சு இந்த வாழைப்பழத்தை. அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த கல்கண்டு பாத்தில் இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன். அதை போட்டுடுறேன். இப்போது நான் தேன் எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த 1 கப்பு பண்ணணும் இல்லையா, ரைஸ் பண்ணினோம் இல்லையா, அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொட்டலாம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி வேணும்னா நீங்கள் 1 கூட 2 ஸ்பூன் உங்களுக்கு அந்த தேன்
வாசனை பிடிக்கும்னா ஆட் பண்ணலாம், அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா. இப்போ சூப்பரான 2 வேரியேஷன் கல்கண்டு பாத் அண்ட் ஹனி கல்கண்டு பாத் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon. சில பேர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கேங்க. அவங்களுக்காக இந்த ஸ்மால் வீடியோ. தேங்க்யூ.